வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த மாங்குப்பா கிராமம். நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ரீஒர்க்கு தானுங்க. 2 செட்டும் ரீஒர்க்கு செட்டு தாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய போர்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த பழைய போர்டில் இந்த ஐசி வந்து பர்ன் ஆகிடுதுங்க. இது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாற்றினாராம். ஆனாலும் பர்ன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6383 வரும் பார்த்தீங்களா ஐசி, அந்த ஐசி தான் இந்த போர்டு தாங்க. இந்த போர்டு வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிடுது. இந்த 2 ஐசியும் கம்ப்ளைண்ட் ஆகிடுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை மாற்றினாராம், போயிடுச்சான். திரும்பவும் இதை மாற்றிருக்காரு, இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நம்மக்கிட்ட வேற ஒருத்தர் நம்ம மூலயமா பார்த்து நம்மளை கான்டாக்ட் பண்ணார். அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது போர்டு கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டு இந்த போர்டு அதுதான் பிரச்சனை வருதில்ல, அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த போர்டு எடுத்துகிட்டு 4444 ஃபுல் போர்டு வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டோங்க. இருந்த ஒயரே தான் கஸ்டமர் லோ பட்ஜெட்டுன்னதுனால இருந்த பட்ஜெட்லேயே என்ன பண்ணோம், இருந்த ஒயரை அப்படியே மாற்றி கொடுத்துட்டேங்க. 4440 ஐசி போட்ட ஃபுல் போர்டுங்க. இது ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுலேருந்து இந்த யூஎஸ்பி போர்டும் பிரச்சனைங்க. அதனால் நம்ம இந்த யூஎஸ்பி போர்டுக்கும் இந்த 4440 ஐசியும் மாற்றி கொடுத்துட்டேங்க. நம்ம இந்த மாதிரி ரீஒர்க்கு செட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அனுப்பிவிடுங்க, பண்ணிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போர்டுக்கான காஸ்ட்டு, அந்த யூஎஸ்பி போர்டுக்கான காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் ஒரு 100 ருபீஸ் தாங்க வாங்குகிறோம், அதிகமெல்லாம் வாங்குறது இல்லைங்க. அவ்வளோதான். இந்த 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 ஆம்பிளிஃபையரில் இதுதான் பிரச்சனை. அடுத்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தாங்க. இது வந்து எஃப்எம் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த எஃப்எம்மோடது இங்கே ஒரு சின்னதாக ஒரு 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கைட்னேன், எதுக்கு மறந்துட்டேன், சாரிங்க. அந்த ஆம்பிளிஃபையர் தான் இது. எஃப்எம்மோட ஆம்பிளிஃபையர் இது. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்பி போர்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் உடஞ்சி தான் போயிருந்துச்சி யூஎஸ்பி போர்டு. இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உடஞ்சி போச்சுங்க, துண்டு துண்டாக. எப்படி தெரியுதா? உடஞ்சி போச்சுங்க, உடச்சி கொடுக்குறாங்க. அதோட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அதுக்கு யூஎஸ்பி போர்டு மாற்றியாச்சு. யூஎஸ்பி போர்டு மாற்றிட்டு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு இருந்துச்சுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள், இந்த சால்டர் அடிச்சிருப்போம். டைரெக்டாக டிசி வோல்ட்டு, இந்த பாருங்கள் சார்ஜர் நம்மக்கிட்ட 12 வோல்ட்டு 2 ஆம்ஸு சார்ஜர் மூலிமா கனெக்ஷன் பண்ணி இது கொடுத்துட்டுங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுல பியூர் டிசி அப்படியே டைரெக்டாக அடிச்சிடல, இன்டைரக்டில் அப்படியே அடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் கொஞ்சம் லைஃப் வரும்ல, அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் சார்ஜர் தாங்க, புதுசெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட 12 வோல்ட்டு 2 ஆம்ஸு சார்ஜர் ஒன்று இருந்துச்சு செகண்ட் ஹேண்டில். நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன், இது போல் மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்ஃபார்மரில் இருப்பதை மாற்றணுன்னா, இல்லைங்க நம்மக்கிட்ட கையில் இல்லை, அதனால் நம்ம 12 வோல்ட்டு 2 ஆம்ஸு சார்ஜர் ஒன்று இருக்குங்க, அதை வேணால் மாற்றி தரேன்னு மாற்றிட்டுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட பியூர் டிசி நம்ம சார்ஜரில் கொடுத்து எடுத்தோம்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா செம்ம ரிசல்ட் இருக்குங்க. இதுதாங்க அந்த வீடியோ. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது செட்டு தேவைப்பட்டால், ரீஒர்க்கு இல்லை 5.1 வண்டிக்கு வீட்டுக்கு எதுக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள். வீடியோஸ்லேயே நம்பர் தரேன், கான்டாக்ட்லேயும் நம்பர் தரேன். வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டரை வாங்கிக்கிங்க. இது மாதிரி ரீஒர்க்கு செட்டு இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்தது ஒரு 2 ஆம்பு இருக்குங்க, அதெல்லாம் என்னால் வீடியோ போட முடியலைங்க. வெளியே வேலைக்கும் போகணும், இங்கே ஒரு வேலை, அதனால் கொஞ்சம் முடியாமல் போகுதுங்க. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ தட்டி விட்டு போங்க. ஓகேங்க, நன்றிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கங்க.